ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, அட்சய திதிக்கு ஆல்ரெடி ஜிஆர்டியை விசிட் பண்ணி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் நான். ஸோ அதில் ஆல்ரெடி நான் வாங்கின காயினுக்கு எப்படி நோ வேஸ்டேஜ் போட்டிருந்தாங்க, அவங்களோட ஆஃபர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவங்கக்கிட்ட கொஞ்சம் சில்வர் கலெக்ஷன்ஸும் பார்த்துருந்தேன், கொஞ்சம் சில்வர்ஸும் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் நான். அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஆல்ரெடி இந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மேலே டாப்லேயும் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஜிஆர்டியில் போட்டிருக்க ஆஃபர் ஒர்த்தா, என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் ஒர்த்து அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதில் இப்போ சில்வர் வாங்குறப்ப என்ன போட்டிருந்தாங்கன்னா, மேக்கிங் சார்ஜில் 25% அந்த மேக்கிங் சார்ஜில் தள்ளுபடி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது நிஜமாலுமே ஒரு ஒர்த்தான ஆஃபராக தாங்க இருந்தது. அதே மாதிரி என்கிட்ட நிறையா சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, நீங்கள் அட்சய திதி அன்னைக்கு போய் நீங்கள் நகை வாங்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வரைக்கும் நான் கடையில் அட்சய திதி அன்னைக்கு போய் நகை வாங்கினதே இல்லைங்க. இந்த தடவை ஜிஆர்டியில் அட்சய திதிக்குன்னு ஒரு சூப்பரான விளக்கு கொண்டு வந்திருந்தாங்க. சில்வரில் ஆன்டிக் ஃபினிஷில் லோட்டஸ் தீபம் அப்படின்னு போட்டு, ஒன்று குபேரர் இருக்க மாதிரி, இன்னொரு லக்ஷ்மி இருக்கிற மாதிரிங்க. இந்த மாதிரி உட்டன் பாக்ஸ்க்குள்ளே கிஃப்டிங் மாதிரி உங்களுக்கு அந்த விளக்கு இந்த உட்டன் பாக்ஸ்க்குள்ளே வருது. அந்த உட்டன் பாக்ஸே பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சில்க் கிளாத் வச்சு அதில் அந்த விளக்கு இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது உங்களுக்கு. அது மேலே பீகாக் ஃபெதர் மாதிரி அந்த விளக்கை சுற்றி வச்சுருந்தது. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு பொதுவாகவே இந்த ஆன்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பார்த்துட்டு என்னால் அதை அங்கே வச்சுட்டு வரவே மனசு இல்லை. அவ்வளோ அழகாக இருந்தது அந்த விளக்கு. ஒரு விளக்கே கிட்டத்தட்ட 100 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. ஸோ அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 110 ருபீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு 92.5 சில்வர் தாங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ஒரு 25% 26% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுலேயும் நமக்கு 25% வேஸ்டேஜ் லெஸ் பண்ணுறதுனால நம்ம கிராமுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 20 ருபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குங்க. 110னா 130 ருபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஒர்த்துனே சொல்லுவேன். ஏன்னா மற்ற கடைகளில் இந்த மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 30 to 40 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஆஃபரில் யாராவது இந்த மாதிரி ஆன்டிக் பொருள் வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கங்க. அப்புறம் சில காயின்ஸ் தாங்க நான் கிஃப்டிங் பர்பஸ்க்காக வாங்கணும்னு போயிருந்தேன். இது 5 கிராம் காயின். காமிச்சது ஒரு 5 கிராம் ரவுண்டு காயின். இது பார் டைப்பில் உள்ளது. ஸோ பார் டைப்பில் உள்ளதுக்கு 2.5 எக்ஸ்ட்ரா போடுறாங்க. பிறகு ஒரு கிராமுக்கு எக்ஸ்ட்ரா 2.5 ருபீஸ் ஆட் பண்ணுவாங்க. அது மாதிரி அந்த ரவுண்டு காயினுக்கு ஒரு 2 ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் 10 கிராமுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது கிராமுக்கு எக்ஸ்ட்ரா 1 ருபீஸ் 75 பைசே அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ யாராவது வெள்ளியில் விளக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆஃபர் யூஸ் பண்ணி வாங்குறப்ப கண்டிப்பாக உங்களால் கொஞ்சம் சேவ் பண்ணவே முடியும். பட் சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய கடைகள் இருக்குங்க. அங்கே கிராமுக்கே கிட்டத்தட்ட 7 ரூபா வரையும் லெஸ் பண்ணுற கடைகள்லாம் இருக்குது. உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ் எதுவும் போடாமல் அப்படியே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த இதெல்லாமே கிஃப்டிங் பர்பஸில் வச்சுருந்தாங்கங்க. 500 ருபீஸ்லேருந்தே நீங்கள் இந்த மாதிரி ஒரு விநாயகர், அதுக்கப்புறம் பெருமாள், இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ மினிமம் 500 ருபீஸ்லேருந்தே இந்த கிஃப்ட்லாம் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ நம்ம ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, ஒரு வீடு கிரகப்பிரவேசம், இந்த மாதிரி இதுக்கு நம்ம 500 ருபீஸ் தான் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி வாங்கலாங்க. இது அஷ்டலட்சுமி காயினுங்க. நல்லா சூப்பராக இந்த உடன் இதில் என்கிரேவ் பண்ணி இருந்தது. மேலே பார்த்திங்கன்னா அந்த லக்ஷ்மி யந்திரம்னு சொல்லுவோம் பார்த்திங்கன்னா, அந்த இதை பெயிண்ட் பண்ண மணிக்கு இருந்தது. இந்த காயின்ஸ் உள்ளேருந்து எடுக்க முடியாதுங்க, ரிமூவ் பண்ண முடியாது, அப்படியே ஃபிட்டாக இருக்க மாதிரி தான் இருந்தது. இது ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20 கிராம்ஸ் இருந்தது. பட் அரௌண்ட் ஒரு 4000 கிட்ட வந்ததுங்க. ஏன்னா இதுக்கு அந்த வுட்டுக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜுன்னு போடுறாங்க ஒரு அமௌண்ட்டு. பட் நார்மலாக வாங்குறத விட இதை இப்போ இந்த ஆஃபரில் வாங்குறப்போ உங்களுக்கு ஒரு 250 to 300 ருபீஸ் லெஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஆறுபடை முருகன் அந்த படை வீடுகள் கொண்ட காயின் தாங்க. இது நான் ஆன்லைனில் செக் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஒரு நடுவில் ஒரு வேல் வச்சு நம்ம அந்த 6 படை வீடு, முருகனோட 6 படை வீடு, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணி அப்படின்னு அந்த 6 படை வீடும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க அந்த காயின். இந்த காயின் ஒவ்வொன்றும் நல்லா, அதுவும் உங்களுக்கு அந்த
ஃபைபர் கிளாஸ் போட்டு மூடின மாதிரி இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து கருக்காதுங்க. இந்த காயின்ஸ் எல்லாமே 999 காயின். பட் அந்த வேல் மட்டும் ஒரு 92.5 டச் இருக்கிற வேல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓவராலாக இதோடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 32 கிராம்ஸ் கிட்ட இருந்ததுங்க. இது வந்து ஒரு 5700 சம்திங் வந்தது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த அஷ்டலட்சுமியும் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது வந்து ஒரு சோப் பீஸ் மாதிரி வைக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ் ரூம் அந்த மாதிரிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா டேபிள் மேலே அந்த சோப் பீஸ் மாதிரி வைக்கலாம். மெயினாக வந்து கார் டேஷ்போர்டு மேலே வந்து டபுள் சைட் டேப் போட்டு அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கார் டேஷ்போர்டில் வைக்கிறதுக்குன்னே நிறைய ஆர்டிகல்ஸ் இருந்ததுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 700 ருபீஸ் பட்ஜெட் இருந்தாலே போதும். நீங்கள் கார் டேஷ்போர்டில் நல்லா ஒரு வெள்ளியில் ஒரு வேலோ, எனக்கு பொதுவாக வந்து முருகன், பிள்ளையார் இந்த மாதிரி தான் காரில் வைக்கிறது உண்டு. ஸோ நான் அந்த மாதிரி கலெக்ஷன் ஏதாவது இருக்கா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் பிள்ளையார் எதுவுமே இல்லை. முருகன் வந்து காமிச்சாங்கங்க, அழகாக இருந்தது. அந்த முருகன் வேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 900 ருபீஸ் வந்துருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. அந்த இதில் அந்த முருகன் வேல்லே வந்து நல்ல வேலைப்பாடு இருந்தது உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது, அட்ராக்டிவாக. அதே மாதிரி முருகன் சிலையே இருந்தது. அது அரௌண்ட் ஒரு 1600 இருந்ததுங்க. அந்த முருகனும் வந்து நல்லா அந்த அந்த முருகனோட வேஷ்டி அதெல்லாம் வந்து நல்ல கலர் வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது உங்களுக்கு பார்க்குறதுக்கே. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு 8 கிராம்ஸ் தான் வருது. பட் அந்த ஃபைபர் ஃபினிஷ் போட்டு கீழே அந்த உடன் இது வச்சுருக்காங்கல்ல. ஸோ இதுக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜு, மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ அரௌண்ட் ஒரு 1500 வந்தது. இந்த குட்டி க்யூட் முருகர் வந்து அரௌண்ட் ஒரு 750 தாங்க வந்திருந்தது. அச்சய திதிக்கு தங்கம் வாங்க முடியல அப்படின்னாலும் கண்டிப்பாக ஒரு சில்வர் காயினாவது வாங்கி வைங்க. 1 கிராம் காயினும் இங்கே இருந்தது. 1 கிராம் காயின் பார்த்திங்க அப்படின்னா 6 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போடுறாங்க உங்களுக்கு. அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 110 ருபீஸ்னால் இந்த காயின் வந்து 116 ருபீஸ் உங்களுக்கு. ப்ளஸ் ஜிஎஸ்டி 3% ஜிஎஸ்டி அப்படின்னு வரும். ஸோ ஒரு 120 ருபீஸ்க்கு வந்து அழகாக ஒரு 1 கிராம் சில்வர் காயின் வாங்கிடலாம் நீங்கள். மகாலட்சுமிக்கு வந்து தங்கத்தை விட வெள்ளி தாங்க ரொம்ப அட்ராக்டிவ். அதாவது பொதுவாக வந்து மகாலட்சுமிக்கெலாம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா வெள்ளி காயின் வச்சு, வெள்ளி காசு வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷமானது. ஸோ இந்த அட்சய திதிக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஒரு சின்ன வெள்ளி காயின் வாங்கி அர்ச்சனை பண்ணுங்கள். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் கிவ் அவேல வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த தடவை ஒரு சின்ன வெள்ளி காயினும் வச்சு அனுப்பியிருக்கேன் நான். ஸோ உங்கள் எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக இந்த அட்சய திதிக்கு அதை வச்சு ஒரு சின்ன பூஜை போட்டுருங்க. இந்த ஆன்டிக் வேல், இந்த வேல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த வேலுக்குள்ளே அந்த முருகன் வந்து என்னை இப்போயே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்தது. ஸோ நான் எங்கே போனாலும் இந்த மாதிரி முருகனை பார்த்து பார்த்து ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டே இருக்கேன் நான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து 92.5 சில்வர் தாங்க இது எல்லாமே. ஸோ இதுக்கு வந்து மார்க்கெட் ரேட் 110னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 26% வேஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அதாவது 100 ரூபாய்க்கு 26 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் நம்ம அந்த மாதிரி. ஸோ மற்ற இடத்துல பார்க்கும்போது 30 ருபீஸ் 40 ருபீஸ்ங்கிறப்ப இது ஓகே தான். பட் இப்போ வந்து ஆஃபர் இருக்கனால இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நமக்கு டிஸ்கவுண்ட் போக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 19 ருபீஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 130 ருபீஸ் வந்து ஒரு கிராமுக்கு அப்படின்னா எவ்வளோ, இப்போ 50 கிராம் இருக்கா, 50 × 130 போட்டு ஜிஎஸ்டி போட்டு பே பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க, வெள்ளி காப்பு வாங்கணும் எவ்வளோ பட்ஜெட் ஆகும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஜிஆர்டியில் இந்த 2 வெள்ளி காப்பு வந்து வேல் காப்பு தான் கேட்டிருந்தாங்க இருந்தது சிஸ்டர். ஒன்று வந்து அரௌண்ட் 3000 சொல்லியிருந்தாங்க, ஒன்று வந்து அரௌண்ட் ஒரு 4000 சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு 4500 பட்ஜெட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஜிஆர்டியில் கூட செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா இப்போ மேக்கிங் சார்ஜில் வந்து 25% டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படிங்கிறதுனால இது ஒரு அஃபோர்டபுள் ரேட்டில் தான் வந்திருந்தது. நான் இது வரைக்கும் அட்சய திதிக்கு கடைக்கு போய் அட்சய திதி அன்னைக்கு நான் வந்து எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணது கிடையாதுங்க. பட் நான் என்ன செய்வேன் அப்படின்னா, நான் வந்து முன்னாடியே வந்து சிட்டு க்ளோஸ் பண்ணியோ இல்லை ஒரு பொருள் வாங்கிடுவேன். வாங்கினதை அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி குளிச்சுட்டு பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்ட வச்சு நானே சாமி கும்பிட்டுட்டு திரும்ப அந்த பொருளை வந்து புதுசாக வாங்கி வீட்டுக்குள்ளே கொண்டு வர்ற மாதிரி கொண்டு வந்துடுவேங்க நான். ஸோ வீட்டிலேயே வந்து அன்னைக்கு ஏதாவது ஒரு சின்ன பருப்பு பாயாசம் அந்த மாதிரி சாமிக்கு வந்து ஒரு நெய்வேத்தியம் வச்சு அன்றைக்கி வீட்லேயும் ஒரு சிம்பிளாக ஒரு பூஜை பண்ணி லக்ஷ்மிக்கு உகந்த பாடல்கள் கனகதாரா சோஸ்திரம், அதுக்கப்புறம் அந்த 108 மந்திரங்கள் ஜெபிக்கிறது, அந்த மாதிரி வந்து சில வழிபாடுகள் வந்து நான் வந்து பார்க்குற சேனலில் நான் வந்து மேக்ஸிமம் வந்து தேசிய மங்கையர்க்கரசி அவங்களோட சேனலில் ஃபாலோ பண்ணுவேன். அவங்க சொல்கிற மாதிரி நான் வந்து வருஷம் வருஷம் பூஜை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன்.
நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் ஸ்கீம் வந்து லாஸ்ட் நவம்பர் தீபாவளிக்கு அப்புறம் தான் வந்து போய் இந்த ஏஎஸ்சி கடை வந்து நான் பார்த்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நானே அங்கே வந்து ஒரு 5000 ருபீஸ்க்கு சிட் ஸ்கீம் ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ 6 மந்த்ஸ் ஸ்கீமுங்கிறனால இந்த ஏப்ரலோட இப்போ முடிஞ்சிருச்சு. நேற்று போய் அச்சய திதிக்கு அங்கே தான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸோ பர்ச்சேஸ் பண்ணதில் மிச்சம் மீதி விழுந்ததில் தான் இந்த மூக்குத்தி குத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது. சரி அதை வந்து கடையில் கேட்டப்போ அவங்க ஆசாரி வர சொல்கிறேன் குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒரு 150 மில்லிகிராம் மிச்சம் இருந்தது. அதுக்கு வந்து ஒரு 250 மில்லிகிராமில் ஒரு சின்ன மூக்குத்தி எடுத்து கடையிலே வந்து குத்தி விட்டுட்டாங்க. ஸோ இதை மார்னிங் வந்து ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் போட்டிருந்தேன். நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. லைட்டாக இன்னும் வலியும் வேதனையும் இன்னும் இருக்க தான் செய்யுது. ஏன்னா கன் ஷாட்லாம் பண்ணல, அப்படியே டேரெக்டாக தான் குத்துன மாதிரி குத்துனாங்க. பொதுவாக வந்து வீட்டில் வந்து வரலட்சுமி பூஜை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் கொலு வச்சு செய்கிறவங்க எல்லாருமே வந்து மூக்கு குத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து இப்போ 3 இயர்ஸாக வந்து வரலட்சுமி பூஜைலாம் கடைப்பிடிச்சிட்டு வர்றதுனால ஓகே நம்மளும் வந்து ஒரு மூக்கு குத்திக்கலாம் அப்படின்னு நேற்று வந்து தோணுச்சுங்க. ஸோ ஒரு சடன் ஒரு 150 மில்லிகிராம் மீதி இருக்குது அப்படின்னு சொன்னதும் நோஸ்பின் பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த நோஸ்பின் பார்க்குறீங்களாங்கிற கேட்ட வார்த்தையிலேருந்து நான் ஒரு மூக்கு குத்திக்கிட்டேன். கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ மூக்கு குத்திக்கோ அழகாக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. பட் இது அம்மா இருந்து பார்க்கலையே அப்படிங்கிற ஒரு கவலை மட்டும்தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஏஆர்சியில் என்ன பர்ச்சேஸ் பண்ணேன், அவங்க எனக்கு வந்து சிட்டு முடிஞ்சதும் என்ன மாதிரி பில்லிங் பண்ணியிருக்காங்க, சிட் ஸ்கீமுக்கு வந்து இன்னும் நான் கிஃப்ட் வாங்கலன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்க, அதுக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுத்தாங்களா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.